கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த நாட்களிலே பரலோக ராஜ்யமும் அதனுடைய ரகசியங்களும் என்ற தலைப்பிலே தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படியாய் ஆதி திருச்சபையிலே தேவன் எப்படியாக இந்த உலகத்துல தன்னுடைய மார்க்கத்தை ஸ்தாபித்தார் என்பதை குறித்தும், இது பழைய ஏற்பாட்டுக்கு எப்படியா இது பழைய ஏற்பாடானது புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது சொல்ல வண்ணமாய் பழைய ஏற்பாட்டினுடைய பரலோகத்துக்கு போகத்தக்கதான வாசல்கள் என்ன என்பதை குறித்தும், அவைகளுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்தும், அவைகளுக்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கு நமக்கு எத்தனை விதமான அனுபவங்கள் வேண்டும் என்பதை குறித்தும் நாம் இந்த காலத்துல சிந்தித்து வருகிறோம். கடந்த நிகழ்ச்சிகளிலே நாம் கண்டது யாக்கோப்பினுடைய கோத்திரமாகிய அந்த 12 குமாரர்களுடைய குணாதிசயங்கள் எப்படியாக அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க நமக்கு தகுதியா இருக்கிறது என்பதை குறித்து சிந்தித்தோம். அடுத்து நாம் பார்க்கிற பொழுது அந்த 12 வாசல்களில் 12 விதமான மிருகங்களையும் மற்ற அனுபவங்களையும் வைத்து அவைகளுடைய காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது சிந்தித்து வருகிறோம். உதாரணமாக முதலாவது ஆட்டு வாசலை குறித்து சிந்தித்தோம். மீன் வாசல், பழைய வாசல், எப்ராயிமின் வாசல், பள்ளத்தாக்கின் வாசல், குப்பை மேட்டு வாசல், ஊருணி வாசல், தண்ணீர் வாசல், காவல் வீட்டு வாசல், குதிரை வாசல், கிழக்கு வாசல், மிக்பாத் வாசல் என்று சொல்லத்தக்கதான இந்த 12 வாசல்களுடைய 12 ஆதி தேவனுடைய கிரியைகளை குறித்து நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு மகிமை. நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை ஜெயித்து நிகழ்ச்சிக்கு போக நான் வாஞ்சிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய ஒரு வருடத்தை எங்களுக்கு நீர் தந்தீர் ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிற வண்ணமாக நாங்கள் மிகவும் பரிசுத்தவான்கள் அல்ல ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவா, பரிசுத்தம் இன்னும் பரிபூர்ணப்படாதபடியினால கர்த்தாவே, உம்முடைய சித்தம் எங்களிலே நிறைவேறாமல் இருக்கிறபடியினால தான் ஆண்டவரே இன்னும் எங்களை ஆண்டவரே இந்த உலகத்திலே நீர் எங்களை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே இன்னும் நாங்கள் பரிசுத்தப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் சுவாமி. உமக்கு நன்றி உள்ள ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியினை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் சுவாமி. உம்முடைய வசனம் சொல்கிற வண்ணமாக நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று நினைத்து நீங்கள் வாழ்ந்து காட்டினால் அப்பொழுது நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்று சொன்ன வண்ணமாய் கர்த்தாவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் கைவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரமாணத்தை கடைபிடித்தால ஒழியே நீர் அவர்களோடு இருக்கிறது இல்லை என்பதை உணரத்தக்கதாக கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை நீர் திறந்தரல வேண்டுமாக உமக்கு நன்றி உள்ள ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சகரியா தன் ஊழிய நாட்களை முடித்து தன் வீட்டுக்கு போனான் என்று சொன்ன வண்ணமாய் கர்த்தாவே எங்களையும் ஆண்டவரே உம்முடைய பரம வீட்டிற்கு அழைக்க ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் முடியத்தக்கதாக சுவாமி எங்களை நீர் உம்முடைய கரத்தில் படைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினை ஆண்டவரே ஒளிபரப்பத்தக்கதாக கர்த்தாவே ஐயா சாமியல் ஐயா அவர்களையும் அப்படி குழுவையும் ஆண்டவரே நீர் மென்மேலும் ஆசீர்வதிக்க உண்மை கெஞ்சிக்கிறோம். இந்த நாளுக்காய் இந்நிகழ்ச்சிக்காய் இதனால உண்டாகத்தக்கதான ஆண்டவரே ஆத்மீக ஆண்டவரை ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த நாட்களிலே நாம் கண்ட வண்ணமாக முதலாவது ஆட்டு வாசலை குறித்து சிந்தித்தோம். இரண்டாவது மீன் வாசலை குறித்து நாம் சிந்தித்தோம். மூன்றாவது பழைய வாசலை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே நாம்
4வது வாசலாகிய பள்ளத்தாக்கின் வாசலை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பள்ளத்தாக்கின் வாசலை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, இந்த பள்ளத்தாக்கின் வாசலிலே தேவன் தாமே மகிமைப்படத்தக்கதாக இந்த வாசலை தேவன் எதற்காக வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது, இந்த வாசலின் வழியாகத்தான் தேவ பிள்ளைகள் எல்லோருமே எருசலேம் நகரத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு இந்த பள்ளத்தாக்கின் வாசலைத்தான் அவர்கள் உபயோகித்தார்கள் என்பதை குறித்து வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பள்ளத்தாக்கின் வாசலிலே நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற உத்தமமான பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த அனுகரத்தின்படியான பயம் ஒரு மனுஷனுக்கு உண்டாக வேண்டும். இன்றைக்கு இருக்கிற பயங்களை குறித்து பார்க்கிற பொழுது, இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அவர் மற்றவர்களை காணும்போது தான் அந்த பயம் வருகிறது வழியே, அவர்கள் கண்மறைவான உடனே அந்த பயம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை விட்டு மறைந்து போகிறது அனுபவமாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே நம்மை உத்தமத்தோடும் உண்மையோடும் சகலத்தையும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பள்ளத்தாக்கின் வாசல் என்று நாம் பார்க்கிற பொழுது, உன்னத பாட்டிலே 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே அங்கே பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் என்று அந்த இடத்துல சாலமோன் மணவாட்டியை குறித்து அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பள்ளத்தாக்கின் வாசலிலே அவன் லில்லி புஷ்பம் என்று நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த லீலி புஷ்பத்தினுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, இந்த லீலி புஷ்பத்தினுடைய செடியானது முட்கள் நிறைந்த ஒரு செடியின் மத்தியிலே இந்த லீலி புஷ்பமானது வளர்ந்து மலர்ந்து அவைகள் வாசனை தருகிறதை நாம் காண்கிறோம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளாக எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். முட்களுடைய மத்தியிலே எப்படி லீலி புஷ்பமானது தன்னை அது தெய்வத்துடைய கிருபையினாலே அது முட்டாகி பிற்பாடு அது பூவாகி கடைசியிலே அது மனமிட்டு அநேகருக்கு இந்த தன்னுடைய கிளையிலே இருக்கத்தக்கதான முட்கள், அதை படர்ந்து இருக்கத்தக்கதான கிளைகளிலே இருக்கத்தக்கதான முட்கள், தன் குடும்பத்திலே இருக்கத்தக்கதான தேவ பிள்ளைகளுடைய இடையிலேயே உண்டாகத்தக்கதான இப்பேற்பட்டத்தக்கதான துன்பங்களிலே துயரங்களிலே மற்றவர்களால் உண்டாகத்தக்கதான கொடூரமான காரியங்களிலே எப்படியானது இந்த லீலி புஷ்பமானது குத்தப்படுகிற பொழுது அவைகளுக்கு உண்டாகத்தக்கதான அந்த கொடூரமான சம்பவங்கள் உண்டாகிற பொழுது எப்படி இந்த லீலி புஷ்பமானது அந்த குத்துகிற பொழுது அதற்குள்ளாக இருக்கத்தக்கதான வாசனை எப்படி வெளியே புறப்பட்டு அது எல்லோருக்கும் அது சுகந்த வாசனையாய் காணப்படுகிறதோ அவ்வண்ணமாகவே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற வண்ணமாக மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிற பொழுது அவைகளிலே நாம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளாக தேவனை இரட்சிக்கப்படுவதற்குள்ளாகவும் நாம் நற்கந்தமாகவே இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீயும் நானும் உலகத்திலே ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருப்பதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், எல்லாருக்குள்ளாகவும் நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு லீலி புஷ்பமானது எப்படியாக இந்த துன்பங்களிலே
இப்பேற்பட்டத்தக்கதான கொடூரமான வாழ்க்கையிலே துன்பப்பட்டாலும் கூட அந்த துன்பமானது அநேகருக்கு நம்மாலே அது ஒரு இன்பமாய் காணப்பட வேண்டும் என்றத்தக்கதான அனுபவத்தை இந்த பள்ளத்தாக்கின் வாசல் நமக்கு எச்சரிக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வசனம் கூறுகிறது, தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், உண்மைதான். தேவனை நாம மகிமைக்காக லீலி புருஷம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளாக எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொல்றார். இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்த நோக்கம் தேவனுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதையே இது நமக்கு காட்டுகிறது. அடுத்து இந்த காரியத்தில் நாம் வேறொரு காரியத்தை குறித்து பார்க்கிற பொழுது ஏசாயா 53வது அதிகாரத்திலே அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அநேக குடும்பங்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினாலே, கிறிஸ்துவை தன்னுடைய தெய்வமாக, தன்னுடைய வழிகாட்டியாக, அவரே மார்க்கம் என்று சொல்லி தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து தேவனுடைய மார்க்கத்திலே தங்களை ஒப்புவிக்கிற பொழுது இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாத வண்ணமாக பிசாசானவன் எப்படியாக ஆதியிலே காயினும் ஆபேலும் பலி செலுத்தினார்கள். ஆனால் காயினுடைய பலி ஆண்டவர் அங்கீகரிக்கல, ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆகவே பிசாசு என்ன செய்தான் என்று சொன்னால், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவேன், அவன் உன்னுடைய குதிகாலை நசுக்குவான், அவன் உன்னுடைய தலையை நசுக்குவான் என்று சொன்ன அந்த தீர்க்கதரிசனத்தின்படியால் இது பிசாசுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சாபமா இருந்தபடியினாலே அவன் என்ன செய்தான், முதலாவது அவன் காயினை ஏவி விட்டு ஆபேலை கொலை செய்தான். காரணம், வேத வசனத்தின்படி, அந்த தீர்க்க தரிசனத்தின்படி என்னுடைய தலையை நசுக்கிறவன் இந்த ஆபேலாகத்தான் இருக்க முடியும், வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி இவன் தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக காயினுக்குள்ளாக அவன் நுழைந்து காயினை ஏவி விட்டு காயின் மூலியமாக இந்த பிரதானமான இந்த ஒரு கொலையை ஆதியிலே அவன் செய்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதற்காகத்தான் நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன். உங்களுடைய ஞாபகத்துக்காக இதை மீண்டுமாக சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல எப்படி யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையிலே அவன் பிசாசு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அவரை சிலுவையிலே அறையும்படியாக பிசாசுடைய யோசனைக்கு இவனை எப்படி அவர் உபயோகப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிற பொழுது யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனத்திலே சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவனுடைய இருதயத்தை தூண்டின பின்பு அவன் போஜனம் பண்ணி கொண்டிருக்க, இவன் தூண்டுற ஃபர்ஸ்ட், இவன் தூண்டிட்டு என்ன பண்றான், அதே அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 27வது வசனத்துல அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு, யூதாஸ் காரியத்தை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள்ளாக புகுந்தான். இங்கே தூண்டினான். அதன் பிற்பாடு என்ன நடந்தது என்று நாம் பார்க்கிற பொழுது அவன் வாங்கின அந்த அப்பத்தினுடைய துணிக்கையை அவன் வாங்கி சாத்தான்
அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள்ளாக நுழைந்தான். மீண்டும் ஒரு ஒரு காரியத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இப்படியாக அவனுடைய இருதயத்துக்குள்ளாக சென்ற இந்த பிசாசு இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுகளுக்கு காட்டி கொடுக்கும்படியாக அவன் அந்த இடத்தை விட்டு போனான். அது ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு பாவம் செய்கிற ஒவ்வொரு ஆத்மாவினுடைய நிலைமையை குறித்து பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் 5வது அதிகாரம், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்கே அனனியா சப்பரியால் என்று சொல்லத்தக்கதான ஒரு குடும்பமானது ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே அவர்கள் ஏற்பட்ட கொடுமை நிமித்தமாய், அந்த ராஜாக்களுடைய கொடுமை நிமித்தமாய் எல்லோரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னார், தங்களுக்கு உண்டான ஆஸ்திகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து தங்களுடைய பாதுகாப்பிற்காக எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்திலே வாழ்ந்தார்கள். அப்படியாக எல்லாரும் விற்று அப்போஸ்தலர் பாதத்திலே கொண்டு வந்து வைக்கிற பொழுது இங்கே ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இவன் அனனியாவை பார்த்து பேதுரு சொல்றான். பேதுரு அனனியாவை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்க. ஒருவன் பொய் சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த பொய்யை அந்த இருதயமானது முழுமையாக ஏற்று, நான் சொல்கிறேனே இதனால உண்டாகத்தக்கதான கிரியைகள் என்ன என்பதை சற்றும் கூட சிந்திப்பதற்கு அந்த இருதயத்திலே இடமில்லாமல் அதை பூரணமாய் பூர்த்தி செய்து விடுகிறான். தூண்டினான், உள்ளே நுழைந்தான், நிரப்பினான். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் குறித்து நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய இருதயம் இன்றைக்கு தேவனுக்குள்ளாக கடந்த ஆண்டிலே நாம் எப்படியாக வாழ்ந்தோம், கடந்த ஆண்டிலே எப்படியாக நம்முடைய ஜீவன் இருந்தது. ஆண்டவர் நாம் அடிக்கடி சொல்றோம், ஆண்டவர் மன்னிக்கிறார், உண்மைத்தான். ஆண்டவர் எத்தனை முறை மன்னிக்க முடியும்? ஆகவே தான் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார், உங்களை நான் அறியேன் அக்கிரம செய்யக்காரரே. ஒரு முறை கண்ட இது அநீதி என்பதை மீண்டுமாக அந்த காரியத்தை, அந்த அக்கிரமத்தை நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை பாவியாக பார்க்கிறதில்லை. ஆண்டவர் உன்னையும் என்னையும் அக்கிரமக்காரனாக பார்க்கிறார். ஆகவே இந்த பள்ளத்தாக்கின் வாசலிலே நாம் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக இருக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் உன் பாவத்திற்காகவும் என் பாவத்திற்காகவும், என்னுடைய அக்கிரமத்திற்காகவும் நம்முடைய அக்கிரமத்திற்காகவும் ஆண்டவர் எப்படியாக இருந்தார் என்று சொன்னால், அவர் பலியிடுவதற்கு முன்பாக இரத்தத்தை அவர் நம்முடைய பாவ நிவர்த்திக்காக அவர் ஒப்பு கொடுப்பதற்காக தன்னை எப்படி அவர் தாழ்த்தினாரோ, எப்படி அவர் பள்ளத்தாக்கினுடைய நிலைமையிலே அவர் தன்னை இறங்கினாரோ, அதை குறித்து தான் 53வது அதிகாரம் ஏசாயா 3வது வசனத்திலே அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். இந்த அனுபவம் தான் நமக்கு பள்ளத்தாக்கின் வாசலை குறித்து நமக்கு எச்சரிக்கிறது. நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே அவருக்கு உகந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நமக்குள்ளாக ஒரு தாழ்மையின் ஜீவனை கர்த்தர் நமக்கு அருள் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் உலகத்திலே நம்முடைய ஜீவன் எப்படியாக இருக்கிறது என்பது குறித்து நாம் சற்று ஆலோசிக்கிறது மிகவும் நலமாயிருக்கும். அதே வேளையிலே நாம் மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்பதை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, அவைகள் நூற்கிறதும் இல்லை, என்றாலும்
சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாக உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லீலி புஷ்பமானது எப்படி முட்கள் மத்தியிலே அவைகள் பலவிதமான துன்பங்களிலே அவைகள் வாழ்ந்தாலும் கூட ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உங்களை அவர் எப்படி இருந்தாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலையும் அவைகளில் ஒன்றை போல ஆகிலும் உடுத்திருக்கவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்ண உணவும் உடுக்க உடையும் போதும் என்ற மனதோடு நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்கிற ஆண்டவர், எப்படி லீலி புஷ்பமானது எப்படியாய் அது அவ்வளவா மேன்மையுள்ளதாய் அது எப்படி வளர்ந்தது சொன்னால், அது காடுகளிலே யாரும் அதற்கு ஏற்ற விதமான எந்த விதமான போஷிப்பும் இல்லாத நிலைமையிலே எப்படி வளர்ந்து அவைகள் சாலமோன் உடுத்திருந்ததை காட்டிலும் மேன்மையுள்ளதாய் இருக்கிறதோ, அப்படியே ஆண்டவரும் கூட நமக்காக பரலோக ராஜ்யத்திலே அவர் வைத்திருக்கிற அந்த செழுமையான, அந்த உன்னதமான, அந்த தேவனோடு சஞ்சரிக்கத்தக்கதான அந்த கிருபையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி இந்த வசனம் நம்மை எச்சரிக்கிறது. இதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார் என்று நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவருடைய காரியங்கள், பிதாவுடைய சித்தம் எப்படி இருந்தது என்று நாம் சற்று ஆலோசனை பண்ணுகிற பொழுது, ஆண்டவரும் கூட இந்த உலகத்திலே அவர் மனுஷ ரூபம் எடுத்த போதிலும் கூட அவருக்கு கிடைத்தத்தக்கதான காரியங்களை குறித்து நாம் சற்று சிந்திக்கிற பொழுது, அவர் தேவனோடும் தேவனுக்கு ஏற்ற விதமான, அவருக்கு ஏற்ற விதமான, அவருக்கு உரியவராய் அவர் இருந்த போதிலும் கூட தேவனுடைய கிரியை குறித்து சற்று பாருங்கள். பிலிப்பியர் 2 அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்துவனுடைய சிந்தை, அவர் எப்படி பிதாவுடைய சித்தம் செய்கிறது, எப்படி போஜனம் என்று சொன்னாரோ, நானா என் சொந்தமாய் நான் ஒன்றையும் நான் செய்யேன், பிதா எவைகளை எனக்கு கட்டளிட்டு இருக்கிறாரோ அவைகளை மட்டுமே செய்கிறேன் என்று சொல்லத்தக்கதான ஒரு பிதாவுக்கு விருப்பமுள்ள சித்தமுள்ள காரியங்களை இவர் எப்படி உலகத்திலே ஒரு முன்மாதிரியாக நமக்கு செய்து காட்டி போனாரோ, அவ்வண்ணமாகவே ஆண்டவருடைய வசனம் இந்த இடத்துல அருமையாக கூறுகிறது. பிலிப்பியர் 2 அதிகாரம் 5வது வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவினது சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தயம், அதாவது சிலுவையின் மரண பரிந்தமும் கீழ்ப்படுத்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். பெருமை உள்ளவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆகவே கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் அவரும் தேவனுக்கு ஒத்தவராயிருந்தும் கூட உனக்காகவும் எனக்காகவும் அவர் செய்த காரியம் என்னவென்று சொன்னார், நம்மாலே உலகத்திலே ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியமும் ஒரு தாழ்மையுள்ள ஜீவியமும் என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்காக அவர் வைத்து போனார். ஆகவே இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாம் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார். இது எதற்காக தேவன் அவரை தாழ்த்தினார் என்று சொன்னால், எல்லா உயிர்களுக்கும் மேலாக அவரை உயர்த்தும்படியாக. எப்போது அவர் தாழ்த்தினாரோ, தாழ்மையிலே ஒரு உயர்வு இருக்கிறது போல அவரும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எவ்வளவாய் தேவனுக்கு ஒற்றவர்களாய் நாம் ஜீவிக்கிறோமோ அவ்வளவாய் நம்மையும் கூட கர்த்தர் உயர்த்துவதற்கு
அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே இந்த பள்ளத்தாக்கை, அதாவது ஒரு ஒரு தாழ்மையான ஜீவியம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு வினாடியிலேயும் நம்மை எச்சரிப்பதின் நோக்கமெல்லாம், நீ உன்னை தாழ்த்து, உன்னை தாழ்த்து, உன்னை தாழ்த்து என்று என்று சொல்லித்தான் ஆண்டவர் நம்மைக்கு எச்சரித்துக் கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தாழ்மையினுடைய வாழ்க்கை குறித்து நாம் சற்று ஆலோசனை பண்ணுகிற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். யோசுவாவின் காலத்துல அவர்கள் எரிகோ பட்டணத்தை அவர்கள் பிடித்த பொழுது, அங்கே ஆமான் என்று சொல்லத்தக்கதான ஒரு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் என்ன செய்தான்? அந்த பட்டணத்திலிருந்து 3 பொருட்களை அவன் என்ன செய்தான்? திருடி, ஒன்று வெள்ளி, ஒன்று பொன், 3வது வஸ்திரம். இந்த 3ஐயும் அவன் எடுத்துக்கொண்டு தன்னுடைய பாளையத்துக்கு வந்து தன்னுடைய கூடாரத்திலே அவைகளை நோண்டி, ஒரு பள்ளத்தை நோண்டி அதற்குள்ளாக அவைகளை வைத்து அதை புதைத்து போட்டான். ஆகவே அடுத்து அவர்கள் ஆயைக்கு போகிற பொழுது அவர்களால ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியல. அப்போது யோசுவா ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறான், ஆண்டவரே ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி. ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள்ளாக தீட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த முறையிலேயாவது, நாம் எந்த காரியத்திலேயாவது பொய் பேசியோ, அபகரித்தோ, உத்தமமா ஜீவிக்காத, பொய் சொல்லி இன்றைக்கு நாம் ஜீவித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், நம் வாழ்க்கையில வெற்றி இருக்காது, தோல்வியே இருக்கும் என்று சொல்றார். அப்ப அவன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த தோல்வியில் இருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வெற்றி உண்டாக வேண்டும் என்று தேவனுடைய கட்டளை எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கிற பொழுது, யோசுவா 7வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கூடாரத்தின் மத்தியில் இருந்து யோசுவாவின் இடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தார்கள். என்னென்ன? பொன்னும் வெள்ளியும் வஸ்திரத்தையும். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ளான யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். இங்க ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. நீ ஆண்டவருக்குள்ளாக உன்னை ஒப்பு கொடுத்து நீ தேவனுடைய சமூகத்தில் நீ வேற வேண்டும் என்று சொன்னால், உனக்குள்ளாக தாழ்மையான ஒரு அனுபவம் வேண்டும். இந்த தாழ்மையான அனுபவம் எதனால் உண்டானது என்பது குறித்து நாம் சற்று சிந்திப்பதற்காகவே இந்த உதாரணத்தை இப்பொழுது ஆண்டவர் நமக்கு முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிரதானமான ஒரு கம்பீர நடை உண்டு. எதற்கும் அஞ்சாத வண்ணமாக இன்றைக்கு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான பாவங்களையும், பலவிதமான துரோகங்களையும், பலவிதமான மீறுதல்களையும், பலவிதமான அத்துமீறுதல்களையும் செய்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இவனுக்கு காண்டப்பட்ட 3 காரியங்கள் உண்டு. உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலேயும் எத்தனை காரியங்கள் உண்டு என்பதை சற்று சிந்திப்பதற்காகவே இந்த தேவன் இந்த வேளையிலே நமக்கு கண் முன்பாக கொண்டு வந்திருக்கிறார். இவன் திருடினான். திருட்டை கண்ட பிற்பாடு இவன் எல்லாவற்றையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கொண்டு வந்த பிற்பாடு இவன் தான் பாவம் செய்தான். நீங்க தயவு செய்து நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த ஆகானையும் அவன் வெள்ளியையும் சால்வையையும்
பொன் பாலத்திலேயும் அவன் குமாரரையும் குமார்த்திகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ளாக யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கிலே கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்போது இஸ்ரவேல் எல்லோரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியினாலே சுட்டெரித்து கற்களினால் மூடினார்கள். அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தனது கோபத்தின் உக்கரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். இதை சற்று நிதானித்து பாருங்கள். சற்று நிதானித்து பாருங்கள். ஆமான் செய்தது ஒரே ஒரு குற்றம். அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் எடுத்திருக்கலாம். தன் பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்காக அவன் எடுத்திருக்கலாம். முதலாவது, பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய அந்த வெள்ளியை திருடினான். பொன்னை போல தன்னுடைய ஜீவனை பதமிடப்படத்தக்கதான குகைக்காக அவன் அது வைக்கப்பட்டிருக்கிறதை அதையும் திருடினான். வீணான வஸ்திரங்களை உடுத்தி உலக பிரகாரமான ஆடம்பரத்தை அவன் விரும்பினபடினாலே அதையும் அவன் எடுத்தான். இன்றைக்கு நம் ஜீவனிலே நம்முடைய ஆடைகளையும் நம்முடைய ஆபரணங்களையும் ஒருமுறை கூட நான் உங்களுக்கு மீண்டுமாக படிக்கும்படியாக ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஏவுகிறபடினாலே நான் அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். இது இந்த காலத்துக்குரிய காரியம் அல்ல, இது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பிரமாணம். ஏசாயா 3வது அதிகாரம் இங்கே பேசப்படுகிறது. சீயோன் குமார்த்தியா ஆகிய அவளுடைய காரியங்களை குறித்து பேசுகிறார். நான் தான் பிரதானமான சபையில இருக்கிறேன், நான் தான் உன்னதமானவருக்கு ஒப்பாய் இருக்கிறேன், நான் தான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்று தங்களையே பிரமாதப்படுத்தி கொண்டு ஜீவிக்கிற அந்த சந்ததியை குறித்து தேவன் பேசுகிறார். ஏசாயா 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமார்த்திகள் அகந்தையா இருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமார்த்திகளின் உச்சத்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். அந்நாளிலே ஆண்டவர் அவருடைய ஆபரணங்கள் ஆகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிரசித்தாக்களையும் ஆரங்களையும் அஸ்த கடக்கங்களையும் தலைமுக்காடுகளையும் சிறப்பூஷணங்களையும் பாத சரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாய்த்துகளையும் மோந்திரங்களையும் மூக்கத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். இது சீயோன் குமாரத்துக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். தேவ பிள்ளையே, இப்ப ஏற்படத்தக்கதான காரியங்கள் உன்னிலே இருக்குமோ? அப்படி இருந்தால் ஆண்டவர் அது எப்படியாக அவர் சபிக்கிறார் என்பது குறித்து இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். அப்போது சுகந்துக்கு பதிலாக துர்கந்தமும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரெட்டு கச்சும், அழகுக்கு பதிலாக கருகி போவதிலும் இருக்கும். இத்தனை விதமான உலகத்துக்குரிய ரூபமாய் நீ உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் அவைகளுக்கு விரோதமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளையும் நீ பார்த்தாய். ஆகவே உனக்கு பெயர்படுத்தக்கதான நமக்கு பெயர்படுத்தக்கதான சாபங்கள் நம்மை வரக்கூடாதபடிக்கு நீ பள்ளத்தாக்கிலே தாழ்மை உள்ளவனாய் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நீ நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் எப்படி எல்லா மக்களும்
இந்த பள்ளத்தாக்கின் வாசல் வழியாகத்தான் எருசலேமுக்கு போனார்கள் வழியே நீங்களும் நானும் கூட அந்த புதிய எருசலேமுக்குள்ளாக அந்த மனவாட்டிக்காக அலங்கரிக்கப்பட்ட அந்த புதிய எருசலேம் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வர கண்டேன் என்று சொன்னானே, அந்துக்குள்ளாக நீ பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் உன் ஜீவனிலேயும் இந்த ஆகோர் பள்ளத்தாக்கிலே எப்படி எல்லாவற்றையும் சுட்டரிக்கப்பட்டதோ அப்படி உன் ஜீவனையும் நீ சுட்டரிக்கப்பட்டால் ஒழிய இந்த பள்ளத்தாக்கிலே உன் ஜீவனை நீ விட்டு தேவனுக்குள்ளாக பிழைக்கத்தக்கதாக மாமிசத்துக்கு மறித்து ஆவிக்குள்ளாக நீ உன் ஜீவனை வளர்க்கும்படியாக உன்னுடைய ஜீவனை நீ எடுத்து ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து உன் ஜீவனை நீ ஆண்டவருக்கு நீ ஒப்புவிக்க வேண்டியவராக இருக்கிறோம். இதை குறித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் கூட சொல்றார், நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே ஜீவிக்கிற நாட்களிலே நாம் எப்படியாக நாம் மாம்சத்துக்கு மறித்து நாம் ஆவிக்கென்று பிழைக்கும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு நான் வாசிக்கிறேன். பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றதை அறியீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட நாம் அடக்கப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் நம்மளே இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சவரியரை ஒழுந்து போகும் பொருட்டாக தம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறியப்பட்டு இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறானே. இந்த பள்ளத்தாக்குள்ளாக நீ எப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்து ஒரு தண்ணீருக்குள்ளாக உன்னை நீ கீழே முழுகி நீ மீண்டுமாக பள்ளத்தாக்கில் இருந்து நீ எப்படி மேலே எழும்பு வருகிறாயோ, ஒரு தாழ்மையுள்ள அனுபவத்திற்குள்ளாக சென்று எப்படி நீ தேவனுடைய மகிமைக்குள்ளாக நீ பிரவேசிக்க நீ தண்ணீர் இந்த பள்ளத்திலிருந்து நீ மேட்டிற்கு நீ எழும்பி வருகிறாயோ, அவ்வண்ணமாகவே உன்னுடைய வாழ்க்கையிலேயும் கூட நீ பள்ளத்தாக்கிலே நீ உன் ஜீவனை நீ ஒப்புவிப்பாய் என்று சொன்னால் மரணத்துக்கு உள்ளான ஞானஸ்நானம். எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றோமோ அவர்கள் எல்லாரும் மரணத்தை நாம் கிறிஸ்துக்குள்ளாக அவைகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை குறித்து மீண்டுமாக சொல்லுகிறேன். நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதற்கு பிற்பாடு அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே அந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதை இந்த பள்ளத்தாக்கின் வாசல் உனக்கும் எனக்கும் எச்சரிக்கிறது என்பது குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எப்படி உன்னுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் இன்றைக்கு தேவனுக்குள்ளாக எப்படி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது? பள்ளத்தாக்கின் வாசலிலே நீ படுகிற எல்லா விதமான அனுபவங்களும் தேவனுக்கு ஏற்ற வண்ணமா தேவன் நமக்கு முன்பாக சென்ற அந்த கடின பாதையிலே நீயும் நானும் செல்ல வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஆகவே தான் ஓசியா 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலேயும் இப்படிதமாக கூறுகிறது, அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். ஆகோருடைய பள்ளத்தாக்கை குறித்து நாம் பார்த்தோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம்
தேவ பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கூறுகிறார், நான் அவளுக்கு திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை நான் மாற்றுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது நாம் தேவனுக்கு என்று ஒப்புவிக்கிறோமோ, நாம் ஒப்புவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார் என்று சொன்னால், உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார். அந்த அந்த சேற்றிலிருந்து தக்கதான அந்த அனுபவத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தான் இஸ்ரவேல் மக்களுக்கு திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயது நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல அவள் மீண்டும் மகிழ்ந்திருப்பாள் என்று சொல்லுகிறார். உனக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்று சொன்னார். நீ ஒரு பள்ளத்தாக்கின் வாசலிலே இப்படிப்பட்டத்தக்கதான ஒரு தேவனுடைய சமூகத்திலே உன்னை நீ தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். ஆகவே தான் ஆண்டவருடைய சமூகம் மீண்டுமாக கூறுகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, உலகத்திலே நமக்கு சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு என்ன நேரிடுகிறதோ அதுதான் உனக்கும் எனக்கும் நேரிடுகிற வழியே நமக்கு வேறு எந்த விதமான காரியமும் நேரிடுகிறது இல்லை. நீயும் நானும் யோசிக்கிறோம், நமக்குத்தான் பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான பிரச்சனைகளும் எனக்கு மட்டும்தான் இருக்கிறது, மற்றவர்களுக்கு யாருக்கும் அப்பேற்படத்தக்கதான காரியம் இல்லை என்று சொல்லி நீ யோசிக்கலாம். ஆனால் வேத வசனம் நம்மை தெளிவாக கூறுகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அநேக நேரங்களில் நாம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிற பொழுது, அவன் வைத்த அந்த பொற்சிலையை நேபுகாத்நேச்சார் வைத்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னார். ஆனாலும் அவர்களை நெருப்பு நிறைந்த அந்த குகையிலே அவர்களை போடுகிற பொழுது அங்கே கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக சென்று அவர்களை காப்பாற்றினார். தானுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுதும் கூட, அவன் சிங்க கெபியிலே அவனை போட்ட பொழுது கூட ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் என்னை காப்பாரு என்று ஒரு வார்த்தை கூட சொல்லல. தானியேல் செய்ததெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஒரு நாளைக்கு 3 முறை அவன் ஸ்தோத்திரம் சொன்னான். கர்த்தர் அவனை காத்தார். ஆகவே இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு அநேகர் சிந்திக்கிறது போல இந்த 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 நாட்களிலே நமக்கு ஏன் இப்பேற்பட்டத்தக்கதான சம்பவங்கள் உண்டாகிறது என்று சொல்லி நீங்களும் நானும் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார், மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கிறது இல்லை. அப்படியெல்லாம் சோதனை வருது. ஏன் வருது சோதனை? சோதனை வருவதற்கு என்ன 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 காரணம்? என்ன? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் தன் இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதிக்கப்படுகிறவன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாமல் இருப்பானாக என்று சொல்கிறார். சோதிக்கப்படுகிறவன் எவனும் நான் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று அவன் சொல்லாத இருப்பானாக. சோதிக்கப்படுகிறவன் அவன் தன் சொந்த இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்.
யாக்கோப்பு 1 அதிகாரம் 13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சொந்த இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆகவே நம்மால உண்டாகத்தக்கதான சோதனைக்குள்ளாக நாமே அகப்பட்டு அதிலிருந்து நாம் எழுந்திருக்க கூடாமல் அந்த பள்ளத்தாக்கிலேயே நாம் மாண்டு போகிறோம். கர்த்தர் தாமே இந்த இன்னும் பல பள்ளத்தாக்குகள் உண்டு, இன்னும் பலவிதமான அனுபவங்கள் உண்டு. அந்த அனுபவங்களுக்கூடாக அடுத்த நிகழ்ச்சியிலே அந்த அனுபவங்கள் எப்படி, அதிலிருந்து எப்படி நாம் மீட்டு கொண்டு வர வேண்டும், அந்த பள்ளத்தாக்கிலிருந்து நாம் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக அந்த பள்ளத்தாக்கின் வாசலுக்குள்ளாக நாம் எப்படி நுழைய வேண்டும் என்பதை குறித்து அடுத்த நிகழ்ச்சியிலே ஒரு சில பள்ளத்தாக்குகளை குறித்து நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்களை நீர் அநாதியிலே நினைத்தீர் கர்த்தாவே. உம்முடைய சமூகத்துல நாங்கள் உத்தமவராய் ஜீவிக்கவும், நான் பரிசுத்தராகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கிறது இல்லை என்று சொல்லத்தக்கதாக கர்த்தாவே, இந்த பரிசுத்தம் எங்களுக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே, எங்களுக்கு சோதனை அவசியம் சுவாமி. பொன்னானது ஆண்டவரே எப்படி அக்கினியினால சோதிக்கப்படுகிறதோ, வெள்ளியானது கர்த்தாவே எப்படி புடமட்டு கர்த்தாவே அவைகள் கலிமைகள் நீக்கப்படுகிறதோ, அவ்வண்ணமாக ஆண்டவரே எங்களுக்கு சோதனைகளை ஆண்டவரே உலகத்திலே சுவாமி எங்களுக்கு திராணிக்கு மிஞ்சி ஆண்டவரே நீர் எங்களை சோதிக்கிறதில்லை என்பதையும் ஆண்டவரே, எங்களுடைய சொந்த இச்சைகளினால நாங்கள் இழுக்கப்பட்டு அந்த இச்சையின் மூலியமாய் ஆண்டவரே அதிலிருந்து நாங்கள் வெளியே வரக்கூடாத வண்ணமாய் அதிலேயே ஆண்டவரே அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரே அந்த துன்பத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை மடித்துக் கொள்கிற மக்களையும் நாங்கள் காண்கிறோம் சுவாமி. இப்பேற்படுத்தான மக்களுடைய ஆண்டவரே மனக்கண்களை திறந்து கர்த்தாவே எப்படியாக அந்த பள்ளத்தாக்கல் ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே அவனுடைய பாவங்களையும் அவனுடைய கிரியைகளையும் ஆண்டவரே அங்கு அழிக்கப்பட்டதோ, அவனமாக மாம்ச கிரியைகளை நாங்கள் அழித்து கர்த்தாவே ஜீவன் உள்ளவர்களாய் ஆவிக்குரியவர்களாய் எங்களுடைய ஜீவனை ஆண்டவரை ஆரம்பித்து இந்த பள்ளத்தாக்கின் வாசலை ஆண்டவரே நாங்கள் அடைய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். என்னால் வரையிலும் ஆண்டவரே எங்களுக்கு சோதனை வந்தது ஆண்டவரே, ஆனாலும் உங்களுடைய சமூகத்தை கர்த்தாவே நாங்கள் நோக்க வேண்டிய மார்க்கத்தோடு நோக்காமல் நாங்கள் துக்கப்பட்ட நாட்கள் உண்டு கர்த்தாவே. இனி வரும் நாட்களிலே உம்முடைய சமூகத்தை எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து சுவாமி உம்முடைய கிருபையிலே நாங்கள் வெற்றி பெற ஜெயம் பெற ஆண்டவரே கிருபை தாரும். துதிகர மகிமையை எடுத்துக்கொள்ளும் சுவாமி இயேசு மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.